திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உங்களை சுற்றி இருக்கும் சூழல் எவ்வளவுதான் மன வலிமையை குன்றச் செய்யும் ஒன்றாக இருந்தாலும் சரி, சூழலின் மீது ஆதிக்கம் செலுத்த முயலுங்கள். மனத்தொய்வை கொண்டு வரும் சூழல்களை கட்டுப்படுத்த முயலுங்கள். இருளுக்கு எதிராக போரிடுங்கள். ஒளியையே விரும்பி நாடிச் செல்லுங்கள். தொய்வடைந்த மனதை மேலும் தொய்வை ஊட்டும் எண்ணங்களால் குணப்படுத்த முடியாது. உங்களோடு நீங்களே ஒரு மிக மிக நட்பார்ந்த பாணியில் உரையாடுங்கள். நெஞ்சோடு நெஞ்சு பேசியது போல் அது இருக்கட்டும். உங்கள் நண்பர் ஒருவர் தீவிரமான மனத்தொய்வினால் அல்லல்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடன் எப்படி உரையாடுவீர்களோ அப்படி செய்யுங்கள். செல்லமாக, ராஜா, நான் சொல்றதை கேளு என்று அவரோடு செல்லமாக இதமான உணர்வு பொங்க மெல்லிய குரலில் உரையாட மாட்டீர்கள். அவரை தொட்டு கைகளை பற்றி கெஞ்சினார் போல பேச மாட்டீர்கள். அப்படியே செய்யுங்கள். உங்களுடைய மன வலிமைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் முட்டாள்தனத்தை நினைத்து வெட்கப்படுங்கள். இந்த சாதாரண சம்பவங்கள் உங்களை முடக்குவது எவ்வளவு பேதமை என்பதை உணருங்கள். இந்த பூவுலகம் நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவே படைக்கப்பட்டிருக்கிறது. எங்கெங்கு காணினும் அழகு கொட்டி கிடக்கிறது. அதை கூர்ந்து பார்த்து அணு அணுவாக மகிழ்வதை விட்டு என்னென்னவோ செய்து கொண்டிருக்கின்றோம். மகத்தான சந்தர்ப்பங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டாத துயரங்களை மனதில் தூக்கி போட்டுக்கொண்டு அலைவது முட்டாள்தனமல்லவா? தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக தோன்றவில்லை? ஏதோ வாழ்க்கை ஒரு முழுமையான ஏமாற்றம் என்று நினைப்பானேன். விலை மதிப்பில்லாத வரப்பிரசாதம் அல்லவா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு மனிதன் என்ன நேர்மறையான செயல்களில் இறங்க வேண்டுமோ அதை நான் இப்பொழுது செய்ய போகின்றேன். எனக்கு ஏற்பட்டிருக்கும் சூழலை நான் முழுவதுமாக சந்திப்பேன். இது சத்தியம். இதை நான் செய்தாகவே வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி தான் மனநிலை மாற்றங்களால் அவதிப்படும் பொழுதெல்லாம் மனதை மாற்றிக்கொள்வதற்காக தனக்கு பிடித்த பாட்டுக்களை வாயார பாடி மகிழ்வார். மனதை ஊக்குவித்து மகிழ்ச்சியை கொண்டு வரும் இசை மழை அது. பியானோ வாத்தியத்தின் முன் அமர்ந்து தனக்கு பிடித்த பாட்டுக்களை எல்லாம் தன்னை மறந்து வாசிப்பார். அவருடைய மனச்சோகை பறந்து போகும். இந்த உத்தியின் மனதை மாற்றும் சக்தி அபாரமானது. தகாத எண்ணங்களையும் மனநிலையையும் விரட்டி அடிப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால், மனதிற்கு அமைதியை கொடுக்கும் எண்ணங்களையும் சமநிலைப்படுத்தும் எண்ணங்களையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் எண்ணங்களையும் மனதிற்கு கொண்டு வருவதுதான் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.